கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக, வாய்ப்புக்காக நன்றி. இறையை உணர்வது, அதில் மனம் இன்புறுவது ஒவ்வொரு உயிருக்குமான உரிமை. மனிதனை தவிர்த்து மற்ற உயிரினங்களுக்கு மனம் என்கின்ற ஒரு புலன், ஆறாவது அறிவு இல்லை எனினும் அவைகள் நேரடியாகவே இதை உணர்ந்து இன்பத்தில் நிலைத்துக் கொண்டுத்தான் இருக்கிறது. மனிதர்கள் கூடுதலாக அந்த இறை உணர்வு பெருக்கத்தில் இன்பத்தில் திளைத்திட ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு கணத்தையும் ஞானமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இயற்கையாக இறைவனுடைய நேரடி படைப்புகள் அனைத்திலும் இன்பம் இருக்கிறது. இன்பம் மட்டுமல்ல, அனைத்திலும் இறையும் இருக்கிறது. இறை இருப்பதினால்தான் ஒவ்வொன்றிலும் இன்பம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இறையையும் இன்பத்தையும் நுகர்ந்தவர்கள், உணர்ந்தவர்கள், இயற்றிய அவர்களிலிருந்து வெளிப்பட்ட அனைத்து மறைகளிலும் அந்த இறையும் அந்த இன்பமும் நிறைந்து கிடக்கிறது. அவ்வாறு தமிழ் மொழியில் மலர்ந்த, தமிழ் மனிதன் உணர்ந்த திருக்குறள் என்னும் திருமறையில் இறையும் இன்பமும் நிறைவாக இருக்கின்றது. காலையில கவனமா இதை மனசுல பதிச்சுக்கோங்க. இறையும் இன்பமும் அதில் நிறைவாக நிறைந்து கிடக்கின்றது. இன்றைக்கு நாம் முதல் அத்தியாயத்தின் இறுதி குறளை சிந்திக்கலாம். ஏற்கனவே கடந்த வாரம் அதான் சிந்தனை பண்ணியிருக்கீங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவன் அடி சேராதார். எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவன் அடி சேராதார். மனிதருக்கு மாத்திரமல்ல, அனைத்து படைப்புகளுக்குமே பிறவி உரித்தானது. முதன்மையாக மனிதர்கள் நாம் இந்த மனித பிறவியின் நோக்கமும் தேவையும் அவசியமும் எதற்காக என்பதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். எதற்காக நாம் பிறவி எடுத்திருக்கிறோம்? வாழ்வதற்காக. வாழ்வதற்காக நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் என்றால் வாழ்தல் என்றால் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். வாழ்தல் என்னது என்பது தெரியாமல் புரியாமல் எது வாழ்கிறது, எதற்காக வாழ்கிறது, எவ்வளவு காலம் வாழ்கிறது, இந்த வாழ்க்கையில் அது எதனை அடைய இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த பிறவியை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரும் நீந்துதல் என்பது. பிறவி பெருங்கடல் நீந்துவார். பெருங்கடல் அப்புறம் பார்ப்போம். முதல்ல பிறவி என்பது நீந்துவதற்கானது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பிறவி என்பது நீந்துவதற்கானது. நீந்துதல் என்பது என்ன? வாழ்தலுக்கானது. இந்த பிறவி வாழ்தலுக்கானது. எப்படி நீச்சல் தெரிந்தால்தான் நீந்த முடியுமோ அவ்வாறு வாழ தெரிந்தால்தான் வாழ முடியும். பிறக்கிறவர் எல்லோரும் வாழ தெரிந்தவராக இருப்பது இல்லை. வாழ்வு இன்னதென்று அறிந்து கொள்ளவில்லை. வாழ்வின் உண்மைகளை புரிந்து கொண்டவர் இல்லை. ஆகவேத்தான் அவர்கள் நீந்தாமல் மூழ்கி போகிறார்கள். வாழ்தல் என்பது என்ன? நீந்துதல் என்பது என்ன? நீந்துதல் ஒரு பயிற்சி தானே, நீந்துதல் ஒரு முயற்சி தானே, உடல் கொண்டு செய்வது.
எல்லாரும் மனிதர்கள், எல்லாராலையும் கடலை பார்க்க முடியும், எல்லாராலையும் கடல்ல இறங்க முடியும். ஆனா எல்லாரும் கடல்ல நீந்திட முடியுமா என்ன? நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் நீந்த முடியும். சரி, நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் நீந்திட முடியுமா? மூச்சு பயிற்சி இருக்கணும், ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்க தெரியணும், உடம்புல ஸ்டாமினா இருக்கணும், கொஞ்சம் பலன் இருக்கணும். ஏன்னா ஆற்றுல நீந்துறது, நதியில் நீந்துறது, குட்டையில் நீந்துறது, ஏரியில் நீந்துறது போல கடலில் நீந்த முடியாது. இப்போ கடலில் நீந்த வேண்டும் என்றால் அது ஒரு கடுமையான பயிற்சி, அது கடினமான ஒரு முயற்சி. ஆக பிறவி, இந்த மனித பிறப்பு நீந்துவதற்கானது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மனித பிறவி வாழ்தலுக்கானது. இந்த மனித பிறவியில் உடல் பிறவி எடுத்திருக்கிறதா, மனம் பிறவி எடுத்திருக்கிறதா, உயிர் பிறவி எடுத்திருக்கிறதா? ஏனென்றால் உயிர், உடல், உள்ளம் என்கிற மூன்றைத்தான் நாம் மனிதர் என்று சொல்லுகிறோம். இந்த மூன்றில் உண்மையிலேயே எது பிறவி எடுத்திருக்கின்றது? எது நீந்த இருக்கின்றது? உடல் நீந்துகின்றதா, உள்ளம் நீந்துகின்றதா, உயிர் நீந்துகின்றதா? எது வாழ்கின்றது? அதற்கான தேவை என்ன? அதனால் எதை வைத்துக் கொள்ள முடியும், எதனை வைத்துக் கொள்ள முடியாது? அதற்கு உரிமையான உடைமை எது, அதற்கு உரிமையற்ற தேவையற்ற உடைமை எது? மனம்தான் மனிதன் என்கிறோம், மனம்தான் வாழ பிறந்திருக்கின்றது, மனம்தான் பிறவிகளை காண்கிறது, மனம்தான் மனிதனாக வாழ பிறவியை எடுத்திருக்கிறது என்றால் அந்த மனதின் தேவை என்ன? அந்த மனதை வாழ்விப்பது எப்படி? மனதால் வாழ்வது என்பது என்ன? உயிர்களின் வாழ்தல் நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் 6 வகையாக பிரித்திருக்கிறார்கள். நீந்துவன அப்படின்னா தண்ணியில நீந்தி பிழைக்கிற உயிரினங்கள். அதனுடைய வாழ்க்கை முறையே என்னதான்? சதா நீந்திட்டே இருக்கும். அதனுடைய வாழ்க்கை முறை என்னதான்? சதா நீந்திட்டே இருக்கும். நிற்பன அப்படின்னா என்ன? அது பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நின்றுட்டே இருக்கும். மரம், செடி, கொடி அசையாம ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டே இருக்கும்? நின்றுட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய வாழ்க்கை முறை. நீந்துறது மீன்களோட, கடல் வாழ் உயிரினங்களோட வாழ்க்கை முறை. நிற்பது மரம், செடி, கொடிகளோட வாழ்க்கை முறை. ஊர்வன அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஆமா, அது எப்போது உயிரினமா வெளிப்பட்டுச்சோ அதுல இருந்து அதனுடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் ஊர்ந்து போயிட்டே இருக்கும். பாம்பு, புழு என்ன பண்ணிட்டே தான் இருக்கணும்? ஊர்ந்துட்டே தான் இருக்கணும். அடுத்து பரப்பன என்ன பண்ணி ஆகணும்? பறந்துட்டே இருக்கணும். எந்த பறவைக்கும் இறைவன் அதனுடைய கூண்டை தேடி, அதனுடைய இருப்பிடத்தை தேடி உணவை கொண்டு போய் போடுறது கிடையாது. அது தன்னுடைய இரையை தேடி, தன்னுடைய பிழைப்பை தேடி, இரையை தேடி தின்னு முடிச்சுட்டா கூட என்ன பண்ணும்? அது பறந்துட்டு தான் இருக்கும். பகலெல்லாம் அது பறந்துட்டே இருப்பன. அதனால அதுக்கு அதனுடைய வாழ்வியல், அதனுடைய வாழ்தலே என்னதான்? பரப்பன. அடுத்து நடப்பன. ஓடிட்டே நடந்துட்டே இருக்கும் விலங்குகள், மிருகங்கள். ஏன் ஓடுதுன்னே தெரியாது. எதுக்கு ஓடு? நீங்க நிக்க நேரம் இல்லாம ஓடிட்டே இருக்கு. அது ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது அதற்கான உயிரினம். ஒரு உயிர் என்ன விதமான உடல் அமைப்பில், என்ன விதமான பிறவியை எடுக்கிறதோ அதற்கான வாழ்தலை அது இடைவிடாது செய்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறு 5 நிலைகளில் மனிதனுக்கு அப்பாற்பட்ட பிற உயிரினங்கள் வாழ்தலை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றது. அது என்ன? நீந்துவன, நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன. எல்லா உயிர்களும் அதன் செயலை, அதன் வாழ்தலை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்போது மனிதனுக்கு வருவோம். மனிதன் இதில் எந்த வகை? சொல்லுங்க, மனிதன் இதில் எந்த வகை? நீந்தும் உயிரினமா? நடப்பன. மனிதன் நடப்பன. மனிதன் இந்த 5ஐயும் உள்ளடக்கியவன். இந்த 5ஐயும் உள்ளடக்கியவன். மனிதனால நீந்த முடியுமா? முடியாதா? மனிதனால ஊர்ந்து போக முடியுமா? முடியாதா? நீங்க மிலிட்டரிக்கு போங்க, என்ன பயிற்சி கொடுக்குறாங்க? துப்பாக்கியை பிடிச்சுனே அப்படியே மண்ணில் இப்படி ஊர்ந்துனே போக வேண்டியதுதான். பயிற்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா அது உங்களுக்கு வரும், உங்களுக்கு அது முடியும். அதே போல நிற்பன.
நிறைய காவலாளர்கள் வெறும் இப்படி துப்பாக்கியை பிடிச்சுன்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாசல் என்ன பண்ணுகிறாங்க, நின்றுட்டே இருக்கிறாங்க. இந்த மகாபலிபுரமா என்னது அது, கோல்டன் பீச், அங்க கூட யாரோ ஒருத்தர் சிலமார் நின்றுனே இருக்கிறார்ல, சிரிக்க வைக்க முடியாம நிற்க முடியும். நீங்க பயிற்சி பெற்றா உங்களால எத்தனை மணி நேரம் என்ன பண்ண முடியும், நின்னே இருக்க முடியும். பறப்பன அப்ப மனிதர்களால் பறக்க முடியுமா, பறந்துருக்கிறாங்கயா. இந்த உடம்பு அவ்வளோ லேசாக்கி என்ன பண்ணிருக்கிறாங்க, பறந்துருக்கிறாங்க. பறக்க முடியலனா கூட பறக்கிறதுக்கான கருவி என்ன பண்ணிக்கணும், மனிதன் கண்டுபிடிச்சிக்கணும். நடப்பன நடந்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு காலத்துல மனிதர்கள் நூற்றுக்கணக்கான மைல்களை நடந்துதான் கடந்திருக்கிறார்கள். ஆக மற்ற உயிர்கள் செய்கிற அனைத்தையும் கடந்துதான் மனித பிறவி வந்திருக்கிறது என்பதனால் மற்ற உயிர்கள் என்ன வாழ்தலை கொண்டிருக்கிறதோ, வாழ்தல் முறையை கொண்டிருக்கிறதோ, அந்த முறைகள் யாருக்கும் சாத்தியம், மனிதனுக்கு எல்லாம் சாத்தியம். ஆனால் அதுவே மனிதன் கிடையாது. அதனை கடந்து மனித உயிரினம் என்பது மனதால் வாழ்வன. மனித உயிரினம் என்பது என்ன, மனதால் வாழ்வன. எப்படி இடைவிடாம 24 மணி நேரமும் மரம் நின்றுட்டு இருக்குதோ, எப்படி இடைவிடாம 24 மணி நேரமும் மீன்கள் நீந்திட்டு இருக்குதோ, எப்படி இடைவிடாம பறவைகள் பறந்து கொண்டிருக்கிறதோ, எப்படி இடைவிடாமல் மிருகங்கள் நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதோ, எப்படி இடைவிடாமல் ஊர்வன ஊர்ந்து கொண்டே இருக்கிறதோ, அப்படி இடைவிடாமல் மனதால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினம் யாரு, மனிதன். மனம் கொண்டு வாழ பிறந்திருக்கிற மனிதர்களாக நாம் இந்த மனதால் வாழ்கிறவர்கள் என்கிற உண்மை உணர்வு நமக்கு முதன்மையாக தேவை. நான் யார், என்னுடைய பிறவி என்பது என்ன, நான் மனதால் வாழக்கூடிய ஒரு உயிரினம். மனதால் வாழும்படியான பிறவியை நான் இங்கு எடுத்திருக்கின்றேன். மனதால் தான் நான் பிழைக்கின்றேன், மனதால் தான் நான் இருக்கின்றேன், மனதால் தான் நான் என்னை நான் என்று உணர்கின்றேன், மனதால் தான் இந்த உலகத்தை நான் காண்கின்றேன், மனதால் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் நான் கண்டுணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். கடலில் ஒரு மனிதன் நீந்த வேண்டும் என்றால் அவனுக்கு கடுமையான கடினமான உடல் வாகு இருக்க வேண்டும், உடலில் தெம்பு இருக்க வேண்டும், உடலில் பலன் இருக்க வேண்டும், உடல் சத்துவம் அடைந்திருக்க வேண்டும். மனதால் மனிதன் வாழ வேண்டும் என்றால் மனம் திடனாக இருக்க வேண்டும், மனம் தெளிவாக இருக்க வேண்டும், மனம் அறிவோடு இருக்க வேண்டும், மனம் ஆற்றலோடு இருக்க வேண்டும், மனம் புரிதலோடு இருக்க வேண்டும், மனம் சரியாக இருக்க வேண்டும். இந்த மனித பிறவி என்பது மனதால் வாழும் பிறவி. ஆக இந்த 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 மனித பிறவி நீந்துதல் வாழ்தல் என்றால் அது மனதால் எப்படி செழுமையாக வாழுகிறது என்பதுதான் வாழ்க்கையே ஆகிறது. உன் மனம் எவ்வளவு நல்லா இருக்குது, உன் மனம் எவ்வளவு தெம்பா இருக்குது, உன் மனம் எவ்வளவு உற்சாகமா இருக்குது, உன் மனம் எப்பொழுதுமே எப்படி ஊக்கமாக இருக்கின்றது. மனம் தவிர வேறு எதுவும் அல்ல நீ, உள்ளம் தவிர வேறு எதுவும் அல்ல நீ. ஆக அந்த உள்ளத்தால் தான் இந்த உலகத்தை நீ பார்க்கின்றாய், இந்த உள்ளம் கொண்டுதான் இந்த உலகத்தில் நீ வாழ்கின்றாய். ஆக அந்த உள்ளம் எவ்வளவு பயிற்சி பெற்றிருக்கிறது வாழ்வதற்கு, என்ன புரிதலை அடைந்திருக்கிறது, அந்த உள்ளம் தன்னை யார் என்று உணர்ந்திருக்கின்றது, அந்த உள்ளம் எதற்காக இந்த உலகில் வந்திருக்கின்றது, அந்த உள்ளத்திற்கு இந்த உலகில் உள்ள எவைகள் தேவையாக இருக்கின்றது. இந்த தெளிவு இருந்தாதான் நீ வாழறன்னு அர்த்தம், நீ நீந்தறன்னு அர்த்தம். இந்த தெளிவு இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற, மூழ்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். பிறவி பெருங்கடலில் நீந்துவது என்பது மனம் இந்த உலகத்தில் தன்னை வாழ வைப்பது. சரியா? அதோடு மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாரு, பிறவி நீந்துவது வாழ்வது மட்டுமல்ல, அது எதில் வாழ்கிறதுங்கிறாரு, பெரும் கடலில் நீந்துகிறது, பெரும் கடலில் வாழ்கிறது. ஏன் இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையினுடைய இந்த பயணத்தை, இந்த மனம் வாழும் இந்த முறையை ஒரு பெரும் கடலாக இந்த மனிதன் குறித்தான்? கடல் என்பது முதன்மையாக என்ன சொல்லுங்க, கடல் என்பது என்ன? கரை காண முடியாத ஒரு நிலை. யாருக்குமே கடலுடைய இக்கரையில் அக்கறை என்ன பண்ற முடியாது, பாத்திர முடியாது. யாராவது உண்டா கடலின் இக்கரையில் நின்று அக்கறையை கண்டவர்கள்?
ஏரிக்கரையில இருந்தா இக்கரையிலிருந்து என்ன பண்ணலாம், அக்கறையை பார்த்துடலாம். ஆற்றங்கரையில் இருந்தா கூட இக்கரையிலிருந்து அக்கறையை பார்த்துடலாம். இல்ல தோணி வச்சு கூட என்ன பண்ணிடலாம், கடந்து போயிடலாம். ஆனால் கடலின் கரையை கண்டவர் யார்? இப்போ முதன்மையாக இந்த மனம் இந்த வாழ்க்கை கடலில் வாழ்வதற்கு நீந்துவதற்காக வந்திருக்கின்றது. இந்த மனம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்வு எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியாது. முதல்ல தெரிய வேண்டியது என்னது? முதல்ல இந்த மனம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னது? தெரியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல மனசுக்கு என்னங்க தெரியணும்? என்ன தெரியணும்? தெரியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் உண்மை, முதல் அறிவு, முதல் ஞானம், முதல் வெளிச்சம், முதல் உணர்வு, முதல் சத்தியம் தெரியாது என்பதுதான். யாருக்கும் தெரியாது. என்னது? யாருக்கும் தெரியாது. இங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை தெரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால், எவ்வளவு ஆன்மீக பாட்டு பாடுறேன், கைத்தட்டி ஊக்கமா சேர்ந்து பாடலாம் தானே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கயா அந்த வாழ்க்கை தொடங்குச்சு? நான் யாரு? என்னுடைய இருப்பு எங்கே எப்போது துவங்கினது? பலமுறை இந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். நான் இருந்ததினால் பிறந்தேனா, பிறந்ததினால் இருக்கிறேனா? உண்மையிலேயே என் பிறவி என்பது, என் இருப்பு என்பது எங்கே துவங்கியது? அது எங்கே எப்போது முடிய போகிறது? இப்போது நான் இங்கே எதற்காக வந்திருக்கின்றேன்? என்னுடைய உண்மையான தேவை என்ன? வாழ்வில் என்னென்னத்தை சந்திக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் யாருக்கு தெரியும்? நேற்று நான் எவைகளை சந்தித்தேனோ, நேற்று நான் எவைகளை உணர்ந்தேனோ, நேற்று நான் எவைகளை அனுபவித்தேனோ, நேற்று யார் எனக்கு யாராக எவ்வாறாக நடந்து கொண்டார்களோ அவ்வாறு தான் அவர்கள் இன்றைக்கு எனக்கு நடந்து கொள்வார்களா? அதே சந்தர்ப்பங்கள் வருமா? அதே சூழ்நிலைகள் வருமா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னாங்களே. ஏன் இருந்தால் இந்த வாழ்க்கைய பெருங்கடல்னு குறிச்சுட்டா அது கடல்யா, நீ அனுமானிக்கவே முடியாதுயா, நீ அனுமானிக்கவே முடியாது. இப்படிதான் இருக்கும், இதுதான் வரும், இதுதான் வராது, இவங்க இப்படிதான் நடந்துக்குவாங்க, நேற்று இருந்தது மாதிரி தான் இப்படி இருக்கும் அப்படின்னு உன்னுடைய கணிப்பு, உன்னுடைய அனுமானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய முன் அனுபவம் எதை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துட முடியாது. அதை முதல்ல ஒத்துக்க, புரிஞ்சுக்கோ. எவ்வளவு எனக்கு தெரியாது, எனக்கு இல்ல அப்படின்னு நீ ஆகுறியோ அவ்வளவும் நீ யாரை சேரணுமோ அங்க தன்னால சேர்ந்துருவ. இல்ல நான் நேத்து எவ்வளவு காலம் வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியாதா, நான் எவ்வளவு முன் அனுபவம், கடலின் கரையை கண்டவன், அதன் ஆழத்தை எனக்கு தெரியும். ஒரு அலை மாதிரி இன்னொரு அலை வராது. ஒரு அலை வரும்போது ஒரு அலை மட்டும்தான் வரும்னு நினைச்சுக்காத, ரெட்டையா மூணா கூட சேர்ந்து வரும். சின்ன அலை தானே வருதுன்னு நினைப்ப, ஆனா அது எழும்பும் போது திடீர்னு பெருசாயிடும். புரியுதா? பெருங்கடல் வாழ்க்கை, பெருங்கடலில் நீ நீந்துகிறாய், பெரும் கடலில் நீ வாழுகிறாய். உலகம் பெருசு, மனிதர்கள் ஒவ்வொருடைய உள்ளமும் பெருசு. உலகத்தை விட பெரிது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம். ஐயோ ஐயோ ஐயோ, உலகத்தை விட பெரிது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம். அதுல எவ்வளவு அகங்காரம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஆணவம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு திமிரு படைக்கிறாங்க தெரியுமா? நீ 10 ஆண்டு பழகு, 15 ஆண்டு பழகு, 20 ஆண்டு பழகு, உறைஞ்சி பழகு, ஆனாலும் திமிரு ஒண்ணு முளைச்சிச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது.
ஐயோ நம்ம இவ்வளவு காலம் பழகணுமே, நம்ம கட்டியா ஆணவத்தை காமிப்பாங்க, நம்ம கட்டியா ஈகோ பிடிப்பாங்க அப்படிலாம் நீ நினைக்க முடியாது. அது பாம்பு எப்ப வேணா படையெடுக்கும், அது கடல் எப்ப வேணுமா சீரும், எப்ப வேணுமா அலை எழும், ஒண்ணும் பண்ண முடியாது. முன் அனுபவத்தை கொண்டு வாழ முடியாது, அனுமானத்தை வச்சு வாழ முடியாது, அறிவை வச்சு வாழ முடியாது. சரணாகதி மட்டும் தான் உனக்கு இங்க உதவும். இறைவா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி, யார் என்னன்னே நான் புரிஞ்சிக்க முடியல சாமி. ஏன்னா இது அலைகள் மாறி மாறி வருவது போல வாழ்க்கையின் சந்தர்ப்ப சூழல்கள், மனிதர்கள் மாறிக்கொண்டும் உலகம் உருண்டு கொண்டுமே இருக்கிறது. இந்த உள்ளம் நிலையாக இங்கு பிடிப்பதற்கு எது? உள்ளம் கொண்டு வாழ வந்திருக்கிற நாம இந்த உள்ளத்தால நிலையாக இங்கு பிடிப்பதற்கு எது யார்? இன்னாரை நான் பற்றி கொண்டேன், இவர் எனக்கு நிரந்தர உறவு, எனக்கு எப்பொழுதும் நம்பகமாக இருப்பார். யாரையும் பிடிக்க முடியுமா என்ன? இந்த சந்தர்ப்பம், இந்த சூழல், உலகத்தினுடைய இந்த படைப்பு, இந்த நிகழ்வு எது ஒன்றையும் பிடிக்க முடியாது. அதனால்தான் அந்த மனிதன் சொல்றான், பிறவி பெரும் கடல், அதில் நீந்துவார் யாரு? இறைவனடி சேர்ந்தவர். நீந்தார் இறைவனடி சேராதவர். இந்த பிறவியாகிய இந்த பெருங்கடலில் நீந்த வேண்டுமானால் உனக்கு ஒரே ஒரு பிடிமானம் என்னவாக மட்டும்தான் இருக்கணும்? இறையாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்? எனக்கு எதுவும் தெரியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும். என் துவக்கத்தை நான் அறியல, என் துவக்கத்தை அவன் அறிஞ்சிருக்கிறான். என்னுடைய முடிவை நான் அறியல, என்னுடைய முடிவை அவன் அறிஞ்சிருக்கிறான். அவன் அனாதியாக இருக்கிறான், அவனில் தான் என்னுடைய ஆதி துவங்கி இருக்கிறது, அவனில் தான் என்னுடைய அந்தம் இருக்கிறது. அதனால்தான் முதல் குறளிலே என்ன சொல்லிட்டான்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லா படைப்புகளுக்கும், உலகத்தின் எல்லா உயிர்களுக்கும், எல்லா பிறவிகளுக்கும் முதன்மையாக இருப்பது இறை. அப்படின்னா என்ன? இந்த வாழ்க்கை பெருங்கடல்ல நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ, என்னவெல்லாம் சந்திக்கிறீங்களோ, என்ன சந்தர்ப்ப சூழலாம் சந்திக்கிறீங்களோ, அதுல அவங்களை நீங்க பாக்குறீங்க, உங்க கண் கொண்டு நீங்க அவங்களை பாக்குறீங்க, அதை பாக்குறீங்க, இதை பாக்குறீங்க. ஆனா உண்மையாகவே அதில் முதன்மை பொருளாக இருப்பவன் யார்? இறைவன் தான். அவைகளுக்கே ஆதியையும் அந்தத்தையும் கொடுத்திருப்பவன் அவன் தான். ஆனா நாம என்ன செய்யறோம்? இவங்கள பார்த்து மறந்து போயிடுறோம், அதை பார்த்து மறந்து போயிடுறோம், இதை பார்த்து மறந்து போயிடுறோம். அவன் என்ன சொல்றான்? எதையும் பார்க்காத என்ன பாடுறான், எல்லாத்துலயும் என்ன பாரு. என் திருவடி இல்லாத ஒரு படைப்பே கிடையாது. அவைகளை பிடிச்சேனா நீ மூழ்கிடுவ, எல்லாத்துலயும் என்ன பிடிக்கப்படுகிட்டேனா நீ கடந்து வந்துருவ. அவ்வளவுதான் மேட்ரு. எல்லாத்துலயும் அவனுடைய திருவடி இருக்கு, எல்லா படைப்புகளும், எல்லா மனுஷங்கள்லயும் இருக்கு. பொன்ராஜ் பேர் ஆபத்து. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் மோசக்காரனா பாவியா, அநியாயக்காரனா நீதிமானா, பேராசை பணாசை பிடிச்சி மக்களை ஏமாத்தி சுரண்டவனா, இல்ல உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை உள்ளவனா? ஐயோ கணிக்கவே முடியல சாமி. அவனை நம்பி எங்க சொத்தெல்லாம் நாங்க இழந்துட்டோம், எங்களை கொள்ளை அடிச்சுட்டான், எங்களை சுரண்டிட்டான், புடுங்கி தின்னுட்டான். அப்ப என்ன பண்ணிடணும்? இந்த பேராபத்தை தூக்கி குப்பையில போட்டுடணும். நான்சென்ஸ், போடா நீ வேணாம் எனக்கு. ஆனால் உன்னில் ஒருவன் திருவடி பதித்திருக்கிறான். அவன் யாரு? உன்னை உணையாக்கி வைத்திருக்கிறான் ஒருத்தன். அவன் யாரு? உன்னைய என்னைய சந்திக்க வச்சவன் அவன் தான். அவன் யாரு? உனக்கும் எனக்கும் உறவை அமைத்தவன் அவன் யாரு? அவன் எங்கே இருக்கிறான்? அவனுடைய திருவடி என்ன? அவனை பிடிச்சுக்க, இவனை தள்ளிக்கோ. புரியுதா உனக்கு? எல்லா படைப்புகளிலும், எல்லா மனிதர்களிலும் இறையின் திருவடி இருக்கிறது. அதான் நான் சொல்லிட்டேன். அனைத்து படைப்புகளுக்கும் முதன்மையானவன், அனைத்து படைப்பிலும் அவன் தன்னுடைய அறிவை வைத்திருக்கிறான், அனைத்து படைப்பினுடைய இதயத்திலும் அவன் தான் தன்னுடைய மலரடியை பதித்து வாழ்வித்துக் கொண்டிருக்கிறான். பற்றிக்கொள், அவனை பற்றிக்கொள், மற்றதை பயன்படுத்திக்கொள். புரியுதா உங்களுக்கு? அண்ட வேண்டியது அவனை, அண்ட வேண்டியது அவனை, மற்றதெல்லாம் வெறும் பயன்பாட்டுக்கு தான். யூஸ் அண்ட் த்ரோ. சொல்லுங்க, எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஐயோ அவங்க என்ன யூஸ் அண்ட் த்ரோவா பயன்படுத்துறாங்க. யூஸ் அண்ட் த்ரோவா உன்னை நான் பயன்படுத்தணும், என்ன நீ யூஸ் அண்ட் த்ரோவா பயன்படுத்தணும். அதுக்கு தான் பிறந்திருக்கிறோமே. யூஸ் அண்ட் த்ரோவா பயன்படுத்தாம யூஸ் அண்ட் என்ன சொல்றது, அதுக்கு பேரு
யூசர் ஃப்ரெண்ட்லியா? ஃப்ரெண்ட்லி எல்லாம் முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா. கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு என்ன சொல்றது? அக்கா, அது நல்லா வரலையே. யூஸ் அண்ட் அக்கு நல்லா இருக்குது. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வார்த்தை வரணும்ல. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் அண்ட் க்ரோ, யூஸ் அண்ட் பர்மனன்ட், யூஸ் அண்ட் கிரிப். சரியா? பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விடு. தமிழ் அழகா வந்துடும் பாருங்க. பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விடு. இங்க பயன்படுத்துவதையெல்லாம் பற்றிக்கொள். முடியாது. பற்றுதல் என்பதற்கு உரிய ஒரே ஒரு தகுதி பரம்பொருளான இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் பயன்படுத்திக்க மட்டும்தான், வெறும் பயன்படுத்திக்க மட்டும்தான். நன்றியோடு பயன்படுத்திக்கோ, மகிழ்ச்சியா பயன்படுத்திக்கோ. ஆனா விட்டுருவேன்ற முடிவோட பயன்படுத்து. யாரெல்லாம் பயன்படுத்துறியோ அவங்களுக்கு நீ தெரிய வச்சிடணும், நான் உன்னை ஒரு நாளைக்கு விட்டுருவேன். சாரிங்க, நாம பழகிறதுனால எப்பவுமே ஒட்டே நிற்போம்னு நினைச்சுக்காதீங்க. சத்தியமா ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன், நான் உங்களை விட்டுருவேன். விட்டுதாங்க ஆகணும். இறைவன் அடியை சேர வேண்டும் என்றால் இந்த இகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனைகளின் அடியையும் நீ விடணும். உன்னை விட்டாதான் இன்னொன்று பிடிக்க முடியும். இதையும் பிடிச்சுன்னு இறையும் நீங்க பிடிக்க முடியாது. ஊர்ல வெள்ளம் வந்து பொருள் எல்லாம் அடிச்சுன்னு வந்ததான். கரையில் அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தாங்களாம். பார்த்தா பெருசா ஒரு கம்பளி உருண்டு வருதுன்னு கணிச்சாங்களாம். அக்கா சொன்னாலே பெரிய கம்பளி உருண்டு வருது, தங்கச்சி நான் போய் எடுத்து வந்துடுறாங்களாம். அக்கா சொன்னா வேணாடி விடுறே, வேற எதனா ஆபத்தா இருந்தா எப்படி வேணாம். இல்லக்கா இருக்கா, நான் போய் அந்த கம்பளி எடுத்து வந்துடுறேன், பின்னாடி நமக்கு உதவும் அப்படின்னு போய் சேர்த்து கம்பளியை கட்டியா பிடிச்சிக்கினாலாம். கரைக்கு வரவே இல்லையா, அங்கேயே போறான்னுக்கிறாளாம். இப்ப அக்கா கத்துறாடியே, வந்துடுறீ, பரவாயில்ல, அது வரல, அது வேணாம், விட்டுடாவது வந்துரு, வேணாம் வந்துரு, நீ வந்தா போதும், விட்டுருண்ணா. ஆனா நானும் எப்போ விட்டு அதுதான் என்னை விட மாட்டேங்குது. ஏன்னா நான் பிடிச்சது கம்பளி கிடையாது, கரடி. அது என்னை விட மாட்டேங்குது சாமி, என்னை கெட்டியா பிடிச்சிக்கிச்சு. நிறைய பேர் இந்த பாத்தீங்களா, நீச்சல் தெரியாதவங்க கிணத்துலயோ ஆத்துலயோ முழுகுவாங்க. அவங்கள ஒருத்தர் காப்பாற்ற போவாரு பாருங்க, அவங்கள சேர்த்து பிடிச்சுக்குவாங்க. காப்பாற்ற போனவரும் முழுகிடுவாரு. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க நேரா போய் தூரமா நின்று தலைமுடியை மட்டுமே பிடிச்சி தூக்குவாங்க. ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கும் போது எடை வந்து தெரியாது, லேசா இருக்கும், தூக்கிட முடியும். தண்ணிக்கு வெளியே வந்த பிறகு தான் உடம்புக்கு பிடிக்கணும். தண்ணிக்குள்ள தூக்கும் போது வெறும் தலைமுடியை பிடிச்சா போதும். நிறைய விஷயங்களை நாம எதுல மூழ்கி போனோம்னா, நிறைய பேரை காப்பாற்ற போய் தான் மூழ்கி போனோம். பற்றுதலால் தான் நாம் பாழாய் போனோம். விட முடியாம தான் நம்ம சோரம் போனோம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. நாம நினைக்க தெரிந்த மனமே எனக்கு மறக்க தெரியாது, பழக தெரிந்த உயிரே எனக்கு விலக தெரியாது. எதையெல்லாம் பார்க்கிறோமோ, யாரையெல்லாம் பிடிக்கிறோமோ அதுதான் சதம், அதுதான் நிரந்தரம். அவங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், எனக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்கன்ற மாயை நினைப்புல நிரந்தரமற்றதெல்லாம் பற்றி 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 பிடிக்கிறதுனால எதை பிடிச்சா கரை சேருவோமோ அதை கடைசி வரைக்கும் பிடிக்கிறதே இல்லை. What to do? சொல்லுங்க, what to do? இறை ஒன்றுதான் நிரந்தரம் நிலை. உன் ஆதியை அறிந்தது, உன் அந்தத்தை அறிந்தது. உன்னுடைய ஆதி அந்தம் மட்டுமல்ல, அனைத்தினுடைய ஆதியும் அந்தமும் அறிந்தவன் அவன். ஆனால் தான் அவனுக்கு பேர் அந்தணன். அவனுக்கு பேர் என்னது? அந்தணன். இறைவா, இந்த புள்ளை என்கிட்ட வருது, இது யாருன்னே தெரியாது, இது எப்போ துவங்குச்சு எப்போ முடியும் தெரியாது. எதையுமே நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கிறது இல்ல. நம்ம அறிவுக்கு என்ன புரியுதோ, நம்ம புத்திக்கு என்ன எட்டுதோ, நம்முடைய கணிப்புக்கு சரி தவறுன்னு எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடிதான் வாழ்க்கை நம்ம ஓட்டலாம் நினைக்கிறோம். சில நேரம் அது வெற்றியை கூட ஆயிட்டு பாருங்க, அதுல நமக்கு திமிர் வந்துடுது.
ஆஹா, நான் தீர்மானம் பண்ண, நான் கணக்கு போட்டேன், நான் கணிச்சேன், சரியா முடிஞ்சிச்சு, அப்ப இனிமே என் கணக்கு எப்படிதான் தப்பாது, என் கணக்கு தப்பாது. ஆனா ஒரு நாளைக்கு என்ன உணர்த்துறான்? கொட்டுமழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். குறிப்பா எல்லாரும் கவனத்துல பதிக்க வேண்டிய வரி என்னது? தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே, ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே, ஞான தங்கமே, நலம் புரிந்தாய் எனக்கு, நன்றி உரைப்பேன் உனக்கு, நான் தான். என்ன பண்ணிட்டோமா? வாழ்க்கையின் மேல, மனிதர்கள் மேல, படைப்புகள் மேல, சந்தர்ப்ப சூழல்கள் மேல, நம்ம அறிவு மேல, நம்ம புத்தி மேல ஒரு தப்பு கணக்க போட்டு வாழ்றோம். நம்ம புரியுங்க. என் நியாயம் முழு நியாயம் கிடையாது, என் சரி முழு சரி கிடையாது, என் நீதி முழு நீதி கிடையாது, என் அறிவு முழு அறிவு கிடையாது, என் ஞானம் முழு ஞானம் கிடையாது, என் புரிதல் முழு புரிதல் கிடையாது. எனக்கு எதுவும் தெரியாதுன்ற இடத்துல எப்ப வருமோ அங்கதான் நம்ம இறைவனின் திருவடியை பிடிக்கிறோம். இறைவா, எனக்கு ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சவன் நீதான், உம்முடைய பாதங்களை நான் இருக்க பற்றிக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கிறேன், பயன்படுத்துறேன், அனுபவிக்கிறேன். ஆனா எதனை பற்றியும் எனக்கு எதுவுமே உண்மையிலேயே தெரியாத இறைவா. எல்லாருக்கூடும் பழகு, எல்லாருக்கூடும் உறவாடு, வாழ்க்கையில் வர எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சந்தி, அனுபவி, அதனை கடந்து அதுக்குள்ள கடந்து போ. ஆனா என்ன உணர்வோடு போ? எதை பற்றி எனக்கு முழுசும் தெரியாதுங்கிற நினைவோடு போ. தயவுசெய்து எங்கேயும் என்ன மட்டும் சொல்லாதீங்க, நீ யாருன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களையே நல்லா தெரியாதுங்க. எனக்கு என்னையே முழுசா தெரியாது, என்னையே நல்லா தெரியாதுங்க. என் குணமே அடுத்த கணம் எப்படி மாறும் தெரியாதுங்க. என் பண்பு எப்படி திரியும் எனக்கு தெரியாதுங்க. எந்த சூழ்நிலைக்கு தக்கபடி நான் எப்படி ஆடுவேன்னு எனக்கு தெரியாதுங்க. இல்ல இறைவன் என்ன அவனுடைய கையில் வைத்து ஆட்டுனா என் ஆட்டம் எப்படியெல்லாம் இருக்குன்னு எனக்கே கணிக்க கூட முடியாதுங்க. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்ப சூழ்நிலையை, இன்னொரு மனிதரை, இன்னொரு படைப்பை, இன்னொரு உயிரினத்தை எப்படிங்க நான் கணிச்சு வாழ முடியும்? நான் ஒரு எல்லைக்குட்பட்ட, ஒரு அளவில் வரையறை செய்யப்பட்ட ஒரு உயிரினங்கிற உணர்வாவது நமக்கு வேணும் தானே? என் அறிவு, என் புரிதல், என் ஞானம், என் உணர்வு, என் புத்தி அத்தனையும் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறது, மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அளந்துதான் என்ன படைச்சிருக்கிறான் தெரியணும். என்ன தெரியணும்? அளந்துதான் இறைவன் என்னை படைத்திருக்கிறான். ஆக வாழ்க்கை ஒரு பெருங்கடல், வாழ்க்கை அதிசயமானது, வாழ்க்கை விசித்திரமானது, வாழ்க்கை அதன் போக்கில் இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதன் போக்கில் இருக்கும். என்ன வேணும் வரும், என்னதான் நடக்கும், ஆமா என்ன வேணா நடக்கும், அதுதான் வாழ்க்கை. எப்படி வேணா தெரியும், எப்படி வேணா மாறும், எவ்வளவு பெரிய அலைகள்லாம் வரும், எவ்வளவு பெரிய சந்தர்ப்ப சூழல்லாம் வரும், எல்லாத்துக்குள்ளும் கடந்து போவதற்குத்தான் நீ வாழ்தல் என்பது என்னதான்? கடத்தல் தான், நகர்தல் தான், பயணித்தல் தான் வாழ்க்கை. அந்த பயணித்தலுக்கு என்ன செய்யணும்? இறையின் பாதங்களை பற்றணும். ஏன் இறையின் பாதங்களை பற்றினா, இப்போ ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறோம், ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம், சில மனிதர்களை சந்திக்கிறோம், வாழ்க்கையில சில நிகழ்வுகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம்னு வச்சுங்க, அதெல்லாம் கடந்து முடிஞ்சு போகுது. ஆனா நிகழ்வதில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று, காலத்தில் பயணித்துக் கொண்டே இருக்கின்ற ஒன்று கடவுள். கடவுள்னாவே என்னங்க? காலத்தில் நிகழ்வதில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றவன் கடவுள். நிகழ்ச்சியோடு மனசு ஒட்டாதீங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, அந்த நிகழ்ச்சியில சந்தித்தவைகள் முடிஞ்சு விட்டது, அனுபவித்தவைகள் முடிந்து விட்டது, நடந்தவைகள் முடிந்து விட்டது. ஆனால் அடுத்த கணம் ஒன்று வந்து விட்டது இல்லையா? அடுத்த கணம், அந்த கணத்தில் கடவுள் இருக்கிறான், அதில் அவன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறான், அவன் காலத்தில் இருக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க, கடவுள் எங்க இருக்கின்றான்? காலத்தில் இருக்கின்றான். ஆக நீயும் காலத்தை தான் பற்ற வேண்டுமே தவிர, காலத்தை பற்றுதலே கடவுளை பற்றுதல். என்னதுங்க? காலத்தை பற்றுதலே கடவுளை பற்றுதல். காரியங்களை பற்றுதல் உன்னை கவிழ்த்து விட்டுரும். காரியங்களை அங்கங்க அப்பப்ப முடிச்சுக்கணும்.
எந்த காரியமோ அது நிகழும் போதுதான் அதுல வீரியம், முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன கிடையாது, வீரியம் கிடையாது. ஆனால் கடவுள் இடைவிடாது செயலாற்றி கொண்டிருக்கிறவன், அவன் காலத்தில் திகழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றவன், ஆக நிரந்தர வீரியம் உள்ளவன் கடவுள். அதனால தான் கடவுளுடைய காலை பிடிச்சுக்கோ, காரியத்தின் வாழை பிடிச்சுனுக்காத. எந்த மனிதரையும் வால் பிடிக்காத, எந்த சந்தர்ப்ப சூழல்கள் நிகழ்ச்சிகளையும் வால் பிடிக்காத. இறைவனுடைய காலை பற்று. இறைவனுடைய கால் என்பது என்ன? காலம். காலத்தில் அவன் நிகழ்கிறான். நேற்றைய தினம் ஒண்ணு இருந்தா நீ போய் கடவுளை தேடுவியாங்க? தேடினா அங்க இருப்பானா? முதல் நேற்று என்பதே இல்லை. நேற்று நிகழ்ந்தவைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது, முடிந்து விட்டது. அப்ப இல்லை இல்லை என்னும் அந்த நேற்றில் யாரும் இல்லை, இறைவனும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இப்போது என்பதில் யார் இருக்கின்றான்? இறைவன் இருக்கின்றான். அப்ப நீ நேத்துல புத்திய மனச வைக்காத, சொத்துல சுகத்துல மனச வைக்காத, முடிஞ்சது எதுலையும் மனச வைக்காத. இன்று இப்பொழுது நிகழ்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிற இறையில் நீ மனசை பதிக்கிற பாத்தியா, அதுதான் பற்றுதல், அதுதான் இறைவன் அடி சேருதல். இறைவன் எங்க இருக்கிறானோ, இறைவன் எப்பொழுது இருக்கிறானோ, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ, இறைவன் எதில் நிகழ்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறானோ அதில் நீ அவனோடு இருப்பதுதான் அவனை பற்றுதல். என்ன சொல்ல தெரியுமா உனக்கு? கடவுளே கடந்து போயிட்டான், நான் ஏன் இங்க நின்னுக்கணும், நான் உன் பின்னாடி போயிடுறேன்னு போயிடணும். கடவுள் என்ன பண்ணிட்டான்? அடுத்த கடத்துக்கு கடந்து போயிட்டான். அடுத்த கடம் வந்துச்சுனாவே என்னங்க அர்த்தம்? கடவுள் கடந்து போயிட்டான்னு அர்த்தம். அப்ப அவன் பாதப்படியை பிடிச்சிட்டு அவன் பின்னாடி என்ன பண்ணிடணும்? போயிடணும். அந்த வாழ்தல், அந்த வாழுதல், அந்த கடத்தல், அந்த நீந்துதல் எளிமையா இருக்கும். இப்ப நீந்துறதுனா நான் என்ன பண்ணோம்? கைய காலை உதச்சி எவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சி எவ்வளவு ஸ்டாமினா வச்சு நான் எப்படி வெறும் கடல்ல நீந்த முடியும்? இதே ஒருத்தர் திடமான ஒருத்தர் கடல்ல நடந்து அப்படியே அலைகள் எல்லாம் தாண்டி அப்படி விறுவிறுப்பா போறான்னு வச்சுங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணலாம்? நான் கை கால கூட உதைக்க தேவையில்லை, அது ஃப்ளையா இருக்கும். அந்த வாழ்தல் எப்படி இருக்கும், அந்த நீந்துதல் எப்படி இருக்கும்? ஃப்ளை, அப்படியே சிஸ்ன்னு போகும். பாத்துக்கிறீங்களா? ஏதாவது பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எப்படிங்க போவீங்க? சிஸ்ன்னு ஃப்ளை ஆவீங்க. லைஃப் வந்து ஃப்ளை மாதிரி டேக் அப் ஆகி அப்படியே சிஸ்ன்னு போகணும். அவ்வளோ வலியா, அவ்வளோ வேதனையா, அவ்வளோ மூச்சு பிடிச்சி, அவ்வளோ முயற்சி பண்ணி, அவ்வளோ பயிற்சி பண்ணி, அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ பாடுபட்டு, அவ்வளோ போராடி நீயே நகர்த்திட்டு போற மாதிரி இருக்குது அப்படின்னா நீ பிடிக்க கூடாதெல்லாம் புடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பிடிச்சி எல்லாம் மேல போட்டுக்கிட்டேன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். ஆனா எப்படி ஓடக்கடுவோம்? பொறுமையோடே ஓடக்கடுவோம். நீ வாழ்க்கைய அவ்வளவு லேசா வாழணும்னா தேவையில்லாத பாரத்தை எல்லாம் தூக்கி தலைமையில போட்டுக்காத. எதுவும் நிரந்தரம் இல்லை, யாரும் நிரந்தரம் இல்லை. எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் போவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க புத்தி, அவங்கவுங்க அறிவுப்படி தான் அளந்து வாழ்வாங்க, அளப்பாங்க. உன்னை ஒருத்தரை பற்றி ஒருத்தருடைய விமர்சனம் கூட எந்த அளவில் இருக்குங்க? அவங்க புத்தி அளவில் தான் இருக்கும். வாட் தேயார், ஊ தேயார், அவ்வளவுதான். அவங்க சே தேயார். தமிழை நம்ம கண்ட மேடைக்கு வாக்கியங்கள் அமைக்கும் போது ஆங்கிலத்தில் அமைக்க கூடாதுன்னா சொல்லுங்க. அவங்க யாரோ அப்படிப்பட்ட விமர்சனம் தான் அவங்களால கொடுக்க முடியும். அவங்க யாரோ அப்படிப்பட்ட பார்வை தான் கொடுக்க. நானும் அப்படிதான் அடுத்தவங்களுக்கு. அப்ப எனக்கு என்ன முடிவு தெரியணும்? நான் பற்ற வேண்டியது, நான் இறுக பற்ற வேண்டியது இறை ஒன்றை மட்டும்தான். இறை எங்க இருக்கிறது? அது காலத்தில் இருக்கிறது. இறை எங்க இருக்கிறது? அனைத்திலும் இருக்கிறது. ஒன்னிலிருந்து எனக்கு நன்மை விளைஞ்சிருக்கலாம், ஒருத்தர் கிட்ட எனக்கு தீமை விளைஞ்சிருக்கலாம். ஒன்னு எனக்கு இன்பமா இருந்திருக்கலாம், ஒன்னு எனக்கு துன்பமா இருந்திருக்கலாம். இன்ப துன்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவான் மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி அவன் சொல்லிட்டான், யாருன்னு சொல்லிட்டான், வேண்டுதல் வேண்டாம இல்லாதவன், இருள் சேர் இரு வினையும் சேரா. இதெல்லாம் இந்த 9 குறள்ல ஒரு பாடம் வச்சிருக்கான்ல, அதை அப்ளை பண்றதுதான் 10வது குறள். முடிச்சுட்டான், முழுசாக்கிட்டாங்க. யார்கிட்ட
ஆண்டவர்கிட்ட நீ அனுபவிச்ச நல்லது கெட்டதையும் மனசுல பிடிச்சு வச்சுக்காதன்றான். விற்று அந்த நல்லது கெட்டதுன்னு ஏதோ உனக்கு அனுபவம் ஆச்சுல, அதை தாண்டி அவனுக்குள்ள ஒரு இறை இருந்துச்சு இல்லையா, அந்த இறைய மட்டும் பிடிச்சுக்கோ. இறையே அவங்க வழியே அது வந்தது, அது நல்லதோ கெட்டதோ, ஆனா அவனுக்குள்ள நீ இருந்த, அதுல நீ இருந்த, அதுல நீ இருந்து அது வந்ததுன்னா அது நல்லதா இருந்தாலும் நல்லதுதான், கெட்டதா இருந்தாலும் எனக்கு என்னதான், அது நல்லதுதான். ஆக எல்லாவற்றிலும் அவனை பார், எல்லாரிலும் அவனை பார், அவனை மட்டுமே சரணாகதி அடி, அவனை மட்டுமே பற்றிக்கொள். அவன் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறான், அவன் இயங்கி கொண்டிருக்கிறான். இறைவன் என்பது ஒரு பேர் இயக்கம், அது நிக்காதுங்க, யாருக்காகவும் நிக்காதுங்க. உங்களால இதுவரைக்கும் முயற்சி பண்ணி இந்த பிரபஞ்சம் உண்டானதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காலத்தை தடுத்து நிறுத்தணும் யாருங்க? பாட்டு மட்டும் பாடினாங்க, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. யாரெல்லாம் வெல்லலாம் முடியாது. ஏன்? காலத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற கடவுளே காலத்தை வெல்லாது. அது அதனுடைய நியதிகளை அதுவே மீறாது, அதன் ஒழுக்கத்தில் அது நிலைக்கும். ஆக காலத்தில் நீ கடந்து, காலத்தில் நீ நகர்ந்து, காலத்தில் நீ பயணித்து, காலத்தோடு ஒத்திசை கொண்டு போயினே இருக்கிற பத்தியா, அதுதான் நீந்துதல். நீந்துறவன் என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாதுங்க. நீந்துறவன் என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. பாதைகள் மாறும், பயணங்கள் முடியும், அலைகள் மாறி மாறி எழும்பும், எது வேண்டுமானாலும் வாழ்வில் வரும். எல்லாவற்றிலும் நீ போய்கொண்டே இரு. நான் வாழ்கிறேன், நான் மனதால், மனம் எல்லாத்தையும் பார்த்துன்னு போகுது, மனம் எல்லாத்தையும் ரசிச்சுன்னு போகுது, மனம் எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு போகுது, மனம் எல்லாத்துக்குள்ளும் புகுந்து போகுது. ஏன்னா மனம் ஒரு பருப்பொருள் கிடையாது. மனம் என்ன கிடையாது? ஒரு பருப்பொருள் கிடையாது. அது ஒரு ஆவின்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு சூன்யம். மனம் ஒரு சூன்யம். சூன்யம் என்ன பண்ணும்? இங்க புகுந்து அப்படி வெளியே வந்துடும். உம்முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவனே அப்படின்னு பாடினால, அந்த மாதிரி அது என்ன பண்ணும்? அப்படியே தொலைச்சு வெளியே இருக்கும், இதுக்குள்ள புகுந்து அப்படி வெளியே வந்துடும். அதுதான் மனம். மனசுக்கு எதனையும் பற்றதுக்கு கை வைக்கல கடவுள், எங்கேயும் நிரந்தரமா நிக்கிறதுக்கு கால் வைக்கல, பருப்பொருளே கிடையாது. அப்ப அது பூந்து போயிடும். புகையா கிளம்பு சென்றாங்களே, அப்படி வந்தது தெரியாம என்ன பண்ணிடாதே, போயிடும். அப்படி உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், மனுஷங்க, உறவுங்க, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், என்னென்னவோ எல்லாத்துலயும் நீ பூந்து போயிட்டுக்கணும். ஒரு ஆவி மாறி போயிடுச்சு, அப்படி எல்லாரும் வாழ்க்கையிலும் நீ எப்படி இருக்கணும்? ஒரு ஆவி மாதிரி போயிட்டுக்கணும். எங்கேயும் கூட்டம் அடிக்க கூடாது. எங்க என்ன பண்ணக்கூடாது? கூட்டம் அடிக்க கூடாது. அடிக்க முடியாது. அடிச்சா நீ முழுகிடுவ. சின்ன அலை கூட உன்னை முழுக்கிடும். எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உன்னை விழுங்கிடும். கடல் என்பது என்னங்க? திமிங்கலம் இருக்கும், சுறா இருக்கும், சின்ன சின்ன மீன்கள் இருக்கும், காலெல்லாம் வந்து நக்கும், அங்கங்க பிடிக்கும். சுறாக்கெல்லாம் இறையா மாட்டீங்கன்னா என்ன ஆகுறது? திமிங்கலம் எல்லாம் வாயை பொழுதுச்சுன்னா என்ன ஆவீங்க நீங்க? ஆமாங்க, திமிங்கலத்தை விட பெரும் திமிங்கலங்களா இங்க மனிதர்கள் உண்டு. சுறாவை விட பெரும் சுறாக்களா உண்டு. அப்படியே திமிர் கொண்டு எழுந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு திமிங்கலத்தை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. எப்பா இவ்வளவு நாள் நான் என்னமோ நினைச்சிருந்தேன் சாமி, அப்பா இது என்னடா இப்படி இதப்போ அப்படின்னு அப்படியே ஒடுங்குவீங்க. ஆனா ஆதரவு என்ன தெரியுமா? உன்னை இறைவன் தனியா விடவே இல்லை. என்ன விடவே இல்லை? ஆமா, மனம் கொண்டு வாழ இந்த உலகில் நீ வந்திருக்கிறாய். இந்த உலகம் ஒரு பெருங்கடலாக, இந்த வாழ்வு என்பது ஒரு பெருங்கடலாக இருக்கிறது. ஆனா எல்லாத்திலையும் அவன் தானே இருக்கான். எல்லா காலத்திலும் அவன் தானே இருக்கான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் தானே இருக்கான். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அந்த இறைவனை பற்றி கொள்ள முடியல? இந்த ஆளுக்கு இவ்வளோ கெட்டது பண்ணிட்டான். அவன் பண்ண கெட்டது, அவன் பண்ண நல்லது, அதனை தாண்டி அந்த ஆளுக்குள்ள இருக்கிற இறைவா உன்னை நான் பற்றிக்கிறேன். அவன் செஞ்ச நல்லது கெட்டதை நான் தாண்டி யாரை பற்றிக்கிறேன்? அவனுக்குள்ள இருக்கிற உன்னை நான் பற்றுகிறேன் இறைவா.
ஒவ்வொரு நடக்கணும். இப்ப இங்க அவையில நடந்த கருத்தல் எது உங்களுக்கு உண்மையாகவே தேவையோ, எதை உங்களுக்கு உணர முடியுதோ அதை நுகர்ந்து உணர்ந்து கடந்து முடிச்சிட்டீங்கன்னா தீந்துரும். நானும் இங்க தீந்துருவேன், நீங்களும் தீந்துருங்க. கடக்கலன்னு வச்சுக்க, என்ன பேசினார் அந்த ஆளு, என்ன இந்த பாட்டுங்களா பாடுனாரு, அந்த பாட்டுங்களா பாடுனாரு, என்ன இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு. நீங்க பின்னாடி போய் பேசுனீங்கன்னா நீங்க யாரு? எந்த ஒன்னையும் ஒரு நிகழ்வோ ஒரு சம்பவமோ ஒரு மனிதரோட உறவாடும் போது அந்த உறவாடுதலை அங்கேயே முடிக்காமல் பின்னாடி போய் பேசுறீங்கன்னாவே நீங்க அதனுடைய வால் பிடிக்கிறவங்க, இறைவனை பிடிக்காதவங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னா மனிதர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, ஒவ்வொருத்தரும் பல முகமுடிகளை கையில வச்சுக்கிறோம். இந்த மூஞ்ச பார்த்தோன்னே போடுற முகமுடி வேறு, அந்த மூஞ்ச பார்த்தோன்னே முகமுடி மாறிடும், அடுத்து இந்த மூஞ்ச பார்த்தோன்னே முகமுடி மாறிடும். இப்படி ஒரு முகமுடி போட்டு பேசுறதுக்கோ அப்படியே திருமண ஒண்ணு அபோட்ட ஆன ஒண்ணு வேற முகமுடி போட்டுக்கோ. தேவையே கிடையாது, அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் கடந்து ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து கடந்து போயிடு. ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து கடந்து போயிடு. கடவுள் அடுத்த கணத்துல இருக்கிறான், நிகழ்வதில் இருக்கிறான். அவன் காலை பிடிச்சிக்கோ, அவனை பற்று, அவனை கொண்டு போய் ஈஸியா கரை சேர்த்துருவான். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.